லோஞ்சியோஸ் என்றென்றும் வாழ்க. சொல்லுங்கப்பா. ஓ உத்தம குருவே, இந்த அர்த்த ஜாம நேரத்தில் நீங்கள் பரிசேயர், சதுசேயர், லேவியர் என அனைவரும் ஜனசமுத்திரமாய் இந்த நாட்டையே திரட்டி வந்தன் காரணம் என்ன? ஆம், இது உங்களுக்கு பண்டிகை நாளாயிற்றே. தேசாதிபதியே என்றென்றும் வாழ்க. இதோ இங்கு கட்டுண்டு நிற்கும் இந்த நசரேன் ஒரு பயங்கர குற்றவாளி. இவரை தீர்ப்பிட வேண்டுகிறேன். இவன் பேரில் நீங்கள் சுமத்தும் குற்றங்கள், இவன் பெரிய பாதகராய் இல்லாவிட்டால் தங்கள் சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்க மாட்டோம். எங்கள் வேத சட்டப்படியே இவனுக்கு தக்க தண்டனை கொடுத்திருப்போம். அப்படியானால் இவன் செய்த பாதகம்தான் என்ன? எங்கள் பரிசுத்த வேத சட்டத்திற்கு எதிராக அநேக குற்றம் செய்துள்ளான். உங்கள் வேத சட்டத்திற்கு விரோதமாக குற்றங்கள் செய்திருந்தால் நீங்களே தீர்ப்பிடலாமே. நம்மிடம் கொண்டு வர வேண்டியதன் அவசியமில்லை. எங்கள் மகா சங்கம் இவன் குற்றத்தை விசாரித்து இவனுக்கு மரண தீர்ப்பு செய்திருக்கிறது. துரை அவர்களே, எங்கள் நியாய தீர்ப்பின்படி எங்கள் முன்னோர்கள் முரசு கொட்டி ஆண்டு வந்த காலத்தில் மரண தீர்வையிட்டார்கள். ஆனால் மரண தீர்வையிட்டாலும் இப்பொழுது அதை நாங்கள் செயல்படுத்த முடியாது. ஆகையால் தங்கள் சமூகத்துக்கு வந்துள்ளோம். அப்படியானால் இம்மனிதனின் நேரில் விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்லவோ நிறைவேற்றவோ இயலாது. மேலும் இம்மனிதன் தேவகுமாரனோ இல்லையோ, இந்த ஒரு குற்றத்தை தவிர வேறு எதுவும் இல்லையெனில் உங்கள் விருப்பப்படி நான் நடக்க முடியாது. இவன் தான் தேவகுமாரன் என்று சாதித்ததால் எங்கள் வேத சட்டப்படி இவன் மரண தீர்வைக்கு உள்ளாகிறான். புத்தி தடுமாற்றத்தினால் சொன்ன வார்த்தைகளுக்கு மரண தண்டனையா? இதை கேட்கும் போது பிளாத்துவாகிய நமக்கு வியப்பாய் இருக்கிறது. இது மாத்திரமல்ல, நமது சக்கரவர்த்திக்கு விரோதமாய் கலகம் செய்திருக்கிறான். எங்கள் ரோமை அரசிற்கு விரோதமாக கலகம் செய்திருந்தால் யாம் இதுவரை அறியாதிருந்திருப்போமா? ஆயினும் இவன் எங்கே எப்போது கலகம் செய்தான் என உங்களால் சொல்ல முடியுமா? இவன் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ இப்பட்டணத்தில் வெகு ஆடம்பரமாக பவனி வந்தான். அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் அதில் யாதொரு கலகமும் ஏற்படவில்லை. சக்கரவர்த்திக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று தடுத்தது கலகம் இல்லையோ? அதை நீர் நிரூபிக்க முடியுமா? சந்தேகம் இல்லாமல். மேலும் இவன் தன்னைத்தானே இஸ்ரவேலின் ராஜா என்று கங்கணம் கட்டி தெரிகிறான். இவன் நமது சக்கரவர்த்திக்கு எதிரி இல்லையோ? சக்கரவர்த்தியின் மீது இவ்வளவு அக்கறையா? ஆச்சரியமாயிருக்கிறது. நசரேயனே, இம்மக்கள் சுமத்தும் இத்தனை குற்றங்களுக்கும் என்ன பதில் சொல்கிறாய்? பார்த்தீர்களா? இவன் மௌனமாக நிற்கிறான். இதிலிருந்தே உங்களுக்கு தெரியவில்லையா? நசரேயனே, இஜனங்கள் உன் மீது சுமத்தும் இத்தனை குற்றங்களுக்கும் என்ன பதில் சொல்கிறாய்? இவன் குற்றங்களை ஒத்துக்கொள்வதால் மௌனமா நிற்கிறான். துரை அவர்களே, இவனுக்கு மரண தீர்வையிடும். சற்று பொறுங்கள், அதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. ஒருவேளை இம்மனிதனை தனியே விசாரித்தால் உண்மை தெரியக்கூடும். அதுவரை நீங்கள் வெளிமண்டபத்தில் இருங்கள். இம்மனிதன் மீது சுமத்திய குற்றங்களை பற்றி யோசித்து பாருங்கள். யாம் திரும்பவும் அழைப்போம்.
ஓ நசரேயுவே, நீர் உன்னை சர்வேஸ்வரனுடைய குமாரன் என்று சொன்னதாக அவர்கள் உன் மீது குற்றம் சுமத்துகின்றார்களே, அதற்கு என்ன பதில் கூறுகிறாய்? நீ யார்? இப்பொழுதாயிலும் நீ பதில் கூற மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் விட்டுவிடவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா? பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தாலொழியே என்மேல் யாதொரு அதிகாரமும் இராது. ஆகையால் என்னை கேட்பானேன். என்னை உமக்கு கையளித்தவர்களுடைய பாவம் அதிக பெரிதாயிருக்கிறது. என்ன தைரியமான பதில்! நீ மெய்யாகவே யூதர்களின் ராஜாவோ? நீர்தான் இதை சொல்கிறீரா, அல்லது என்னை குறித்து மற்றவர்கள் சொன்னார்களா? நான் யூதர் அல்லவே. உன் ஜாதி ஜனங்களும் சங்கத்தார்களும் தானே உன்னை என்னிடம் கையளித்தார்கள். நீ என்ன குற்றம் செய்தாய்? என் ராஜ்யம் இவ்வுலகத்தை சார்ந்ததல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்தை சார்ந்ததானால் நான் யூதர்களுக்கு கையளிக்காதபடிக்கு என் சேவகர்கள் மெய்யாகவே போராடி இருப்பார்கள். அப்படியானால் நீ ராஜாவோ? நான் ராஜா என்று நீரே சொல்கிறீர். நீர் சொல்வது எப்படியோ அப்படியே நானும் இருக்கிறேன். சத்தியத்துக்கு சாட்சியம் சொல்லும்படியாக வந்தேன். அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற எவரும் என் குரல் சத்தத்தை கேட்பார்கள். சத்தியமா? சத்தியம் என்றால் என்ன? துரை அவர்களே, உங்களுடைய மனைவி உமருக்கு அறிவிக்க சொன்ன விசேஷமாவது, குற்றமில்லாத இந்த மகாத்மாவின் விஷயத்தில் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு இவனுக்கு ஆக்கினையிட நீர் சம்மதிக்க வேண்டாம். ஏனென்றால் இன்று ராத்திரி தான் அவரை பற்றி கண்ட தரிசனம் தன்னுடைய மனதை வாதிக்கிறதாம். சரி, உன் எஜமானியின் விருப்பப்படி இந்த நீதிமானை விடுதலை செய்ய முயற்சிக்கிறேன் என்று சொல். சங்கத்தார் இங்கு வரலாம். எங்களுடைய வேத சட்டத்தை எக்காலமும் காப்பாற்றி தருவதாக துரை அவர்கள் வாக்குறுத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க அச்சட்டத்தை நிந்தித்த இவனை குற்றவாளி என்று சொல்வது சரியா? இவன் சாக வேண்டும், இவன் சாக வேண்டும். துரை அவர்களே, எங்கள் வேத சட்டத்திற்கு அவசங்கி வராமல் காத்து தருவதாக சக்கரவர்த்தி கொடுத்த வாக்குறுதியின்படி இவன் எங்கள் வேத சட்டத்தை அவமானப்படுத்தியதற்காக அவனை தண்டிக்க வேண்டியது அவரது பிரதிநிதியாகிய உமது கடமை. சக்கரவர்த்தி அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட தேச சட்டப்படிதான் எனக்கு தீர்ப்பு சொல்ல அதிகாரம். எங்கள் ரோம சட்டப்பிரகாரம் இவரிடத்தில் எந்த குற்றமும் காணவில்லை. எனவே மரண தீர்வுக்கு நான் உள்ளாக்க முடியாது. அப்படியானால் தன்னை அரசன் என்று சொல்லித் தருவது வேத சட்டத்துக்கு விரோதம் இல்லையோ? இது ராஜ துரோகம் இல்லையோ? இதற்கு மரண தண்டனை விதிக்க கூடாதோ? அரசன் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ரோமானியருக்குள் ஒருவன் ஞானியாக இருந்தால் அவனை அரசன் என்று அழைப்பது வழக்கம். அதற்காக இம்மனிதனுக்கு மரண தண்டனை விதிக்க முடியுமா? மேலும் ராஜ அதிகாரம் செலுத்த முயன்றதாக நீங்கள் நிரூபிக்கவில்லை. இவன் கலிலேய தேசம் முதல் ஜெருசலேம் பட்டணம் வரை ஜனங்களுக்குள் குழப்பம் உண்டாக்கி கலகம் செய்து வருவது போதுமான ஆதாரம் இல்லையோ? என்ன, இவன் கலிலேயனா? ஆம், இவன் கலிலேயன் தான். அப்படியானால் நான் இந்த வழக்கிற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கலிலேயா தேசத்தை ஆளும் ஏரோது மன்னன் பாஸ்கு திருவிழாவிற்காக இப்பட்டணத்திற்கு வந்துள்ளார்.
அவரிடமே இம்மனிதனை கொண்டு செல்லுங்கள். இது என்ன பெரிய தொல்லையாய் போய்விட்டது? இந்த வழக்கை நீரே விசாரித்து சொல்லும். இவனை இழுத்து திரிய எங்களுக்கு வெட்கமாக உள்ளது. ஓ யூத குற்றத்தாரை, ஒரு மாசற்ற மனிதனை கொள்ள உங்களுக்கு வெட்கமாயில்லை? இவரை விட்டு விடுவதே எனது விருப்பம். ஒருவேளை ஏரோது மன்னன் உங்கள் வேத சட்டத்தை உணர்ந்து உங்களுக்கு ஏற்ற முறையில் தீர்ப்பளிப்பார். அவரிடமே கொண்டு செல்லும். இது என்ன சங்கடம்? நாங்கள் அங்கே போய் என்ன செய்ய? செந்தூரியனே, இவனை ஏரோது அரசனிடம் அழைத்து வாருங்கள்.